அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஐபிஎஸ் அதிகாரியால் பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருப்பது வெட்கக்கேடானது என ஐபிஎஸ் கருத்து ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சென்னையில் ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், தூத்துக்குடியில் பள்ளி மாணவி சமையல் பணியாளரால் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாகவும், அதே போல தருமபுரி அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு கணித ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலையிலும் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தத்திற்குரியது என்றும் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அந்த பதிவில் தெரிவித்திருக்காரு. வேலையே பயிரை மேய்ந்தார் போல மாணவிகள் ஆசிரியர்களால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும், பாலியல் குற்றங்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறையிலேயே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியால் பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருப்பதும் வெட்கக்கேடானது என கடுமையாக சாடியிருக்கிறார். நான் எதற்கு சே எஸ் டு உமன் சேஃப்டி அண்ட் ஏடிஎம்கே என்ற பிரச்சாரத்தை துவங்கியுள்ளேன் என்பதை இன்றைய செய்திகள் தெளிவாக்கி விட்டன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த ஆட்சி முடிவுக்கு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதே தமிழ்நாடு மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக மாறுவதற்கான ஒரே வழி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வன்கொடுமை குறித்த செய்திகளில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி லதா.